காலையில் தூங்கி எழுந்தவுடன் எவன் குடியாவது கெடுத்து விட வேண்டும் என்ற முடிவோடும், இரவு தூங்க போகும்போது எப்பா ஊரடிச்சு உலையில போட்டாச்சு அப்படிங்கிற மன நிம்மதியோடு தூங்க போகிற திமுக அதிமுகவினருக்கும், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி தான் இருக்குன்னே தெரியாமல் 267 தொகுதியில் நாங்கள் நின்று ஜெயிக்க போகிறோன்னு நம்புகிற, மரத்துக்கு விட்டு மறந்தாவுற என் அன்புக்குரிய தாவேக்கா தோழர்களுக்கும், உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடைசி வரைக்கும் நின்று போராடுவோன்ற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல். பல பேர் சொல்கிறாங்க 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை முனை போட்டியாக வேணா இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாடு அரசியல் கண்டிராத ஒரு முக்கிய தேர்தல். ஏன்னு நினைக்கிறீங்க? திமுக தொகுதிக்கு 50 கோடி இல்லை 500 கோடி கூட செலவு பண்ணுவாங்க இந்த தடவை. ஏன் தெரியுமா? இந்த முறை திமுக ஜெயிக்கலைன்னா உதயநிதி வாழ்நாளில் முதலமைச்சர் இல்லை, வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அது அவங்க அப்பா ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சிடணும், இல்லைன்னா திமுக க்ளோஸ். அதிமுக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு பேர். அவர் அதனால தான் ஈரோடு கிழக்கில் நிற்கவே இல்லை. ஏன்னா 11வது தோல்வி பழனிசாமின்னு பட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 11 பழனிசாமி அப்படின்னு. இப்போ இந்த தடவை தோத்தார்னா அவர் 11 தோல்வி பழனிசாமி இல்லை, அதிமுகவுக்கு பாடையை கட்டின பழனிசாமின்னு ஆயிடுவார். அதனால் அதிமுக காரங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு அவங்களும் பல கோடியோட இந்த தேர்தலில் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் குரூப்பில் டூப்பு. என்னடா டே, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தற்குறிகளும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்லாம் சொல்லிடாதீங்க தற்குறிகள். ஏன்னா நாம் தமிழர்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இளைஞர் இருக்காங்க. ஆனால் திமுகவில் இளைஞர் இருக்காங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நாம் தமிழர்லாம் இளைஞர்னா ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும். திமுகவில் மட்டும்தான் 50 வயசில் இளைஞர் அணி. மாணவர் அணி யார் தெரியும்ல? எங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஒருத்தர் அமுச்சு விட்டோம். அவர் புள்ள ஸ்டூடெண்ட்டு, இவர் தான் மாணவர் அணி தலைவரான். இப்போ மாணவர் அணி செயலாளர். படிக்கிற பிள்ளைய மாணவர் அணியில் போடுங்கயா, காலேஜ் படிக்கிற பசங்களை இல்லை ஒரு 30 வயசில் போட்டால் பரவாயில்ல. அவர் புள்ள படிச்சுட்டு இருக்காப்புல, அவரை மாணவர் அணி தலைவர்னு போட்டுக்கிட்டு மாணவர் அணி இளைஞர் அணின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் நாம் தமிழர் நீங்கள் என்னப்பா நிற்கிறீங்க? நீங்கள் என்ன அப்படி ஜெயிச்சு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்றீங்க. இப்போ இன்றைக்கி வந்து மகளிர் பாசற மாநில கலந்தாய்வு நடந்துச்சு. இங்கே திருச்சியில், இதே திருச்சியில் பால்பண்ணையில் நடந்துச்சு. அங்கே எங்கள் அக்காங்க அத்தனை பேரும் பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா புல்லரிச்சிரும். என்னடா அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரை கொடுத்து பேசுகிறாங்க. பேசுறதில்ல, களத்தில் நின்று போராடுவாங்க, போராடி இருக்காங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி தோல்விலாம் அப்புறம். எங்கள் அக்காங்க உயிரை கொடுத்து நிற்பாங்க. சிறைக்கெல்லாம் அஞ்சுற ஆட்கள் நாம் தமிழர் பெண் புலிகள் கிடையாது. அப்படிப்பட்ட பெண் புலிகளை கொண்ட கட்சி எங்கள் கட்சி. ஆனால் இப்போ புதுசாக வந்த கட்சியில் அவங்க பெண்கள் எல்லாரும் அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்களாம். யார்? நம்ம குரூப்பில் டூப்பு கட்சிக்கு. அந்த பொண்ணுங்க சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுது, என் வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, நீ மட்டும் என் வீட்டில் எல்லாரும் டிவிகேவுக்கு ஓட்டு போடலன்னா விஷத்தை வச்சிருவான்ட்டு. இப்போ நாம் தமிழர் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து அரசியல் அறிவை ஊட்டியிருக்கோம். அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட போகிறதும் இல்லை, அந்த பக்கம் போக போகிறதும் இல்லை. ஆனால் திமுக காரனுக்கு பயம். ஐயையோ நம்ம, ஏன்னா திமுகவில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் 50 வயசு, அவர் பொண்ணு தான் தாவேக்கால இருக்கும். அப்போ என்னன்னா சோத்துல விஷத்தை உண்மையிலேயே வச்சிருமான்னு இப்போ திமுக காரெல்லாம் சாப்பிடும்போது உண்மையிலேயே சோத்துல விஷத்தை வச்சிருச்சா, ஏம்மா விஷத்தை வச்சிட்டியாமா சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் சோறே தின்னுட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்தில் ஒரு கட்சி. இதில் வேற இப்போ என்னன்னா அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, சாட்டை உனக்கு இருக்கு வேட்டை அப்படின்னு. ஏம்மா என்னம்மா வேட்டை பண்ண போகிற, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா இந்த அரசியல் களத்தில் இப்போ எனக்கு முன்னாடி பேசின அத்தனை அண்ணங்களும் சொன்னாங்க, அந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அத்தனை பேரும் சொன்னாங்க, கிரஷரை எதிர்த்து போராடணும், இங்கே தொடர்ச்சியாக இந்த இதுக்காக சுற்றுச்சூழலுக்காக போராடணும், தொடர்ச்சியான போராட்டங்கள்லேயே களத்திலேயே நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த லாபமும் இல்லைங்க எங்களுக்கு. நீங்கள் உங்கள் பார்வையில் பாருங்கள். இப்போ ஒரு வயசு பசங்களாக நாங்கள் நிற்கிறோம், அந்த களத்தில் நிற்கிறோம். வழக்கு சிறை, இதை தவிர எங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு சொல்லுங்கள்? ஒன்றே ஒன்று, மன நிம்மதி. நைட்டு தூங்க போகும்போது இந்த மக்களுக்காக நம்ம ஏதோ ஒரு பங்களிப்பை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதி மட்டும்தான் எனக்கு. இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் அடுத்து, எங்கள் மன நிம்மதிக்காக தேசிய தலைவரை இந்த இனத்துக்காக உயிரல்ல குடும்பத்தையே
இந்த தேசிய இனத்துக்காக களத்துல விட்ட தலைவரை நெஞ்சில ஏந்தி நிக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வெற்றி தோல்வி கணக்கு போட்டு கட்சி ஆரம்பிக்கல. 2009 எங்க அண்ணன் அரசியல் கட்சியை இயக்கமா ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டு கட்சி ஆரம்பிக்கல. இன்னைக்கு அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறான். அத்தனை திருட்டு பயிலும் நான் முதலமைச்சர் ஆகணும், நீ நொட்டி கிழிச்சிருவ. இவர் முதலமைச்சராக தான் அவர் சாரு இந்த கீழே இருந்துலாம் மேலே போக மாட்டார். இவர் முதலமைச்சர் கனவோட தான் அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறது. ஆனா எங்க அண்ணன் முதலமைச்சர் கனவோட கட்சி ஆரம்பிக்கல. அங்கதான் மத்தவனுக்கும் எங்களுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இனம் செத்து போச்சு, 1.5 லட்சம் தமிழர்கள் செத்து போயிட்டாங்க. இந்த இடத்துட்ட எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். அன்னைக்கு ஒத்தாளா நின்று கத்துனாரு. இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு. அப்படி ஒத்தாளா அன்னைக்கு அவர் நம்ம அடுத்த அந்த கட்சியா அவர் ஆரம்பிக்கல. 2009 இயக்கமா ஆரம்பிக்கிறாரு. 2010 கட்சியா ஆகிறோம். 16 தான் தேர்தலே நிக்கிறோம். அப்ப 2009 இந்த இயக்கத்துல போய் சேர்ந்தா அவனுக்கெல்லாம் நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இப்ப நாமெல்லாம் சட்டமன்ற வேட்பாளர் ஆயிடுவோம், நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி திருடி திங்கலாம் திமுக கார மாதிரி அப்படின்னு திட்டம் போட்டு வந்திருக்கோம்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட முடியுமோ அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்க அண்ணன் இயக்கமா ஆரம்பிச்சாரு. 2016 முதல் தடவை நின்னோம். இன்னும் தொடர்ச்சியா எந்த சமரசமும் இல்லாம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. அந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கட்சியை நீங்க நிராகரிக்க போறீங்களாங்கிறத நீங்களே மீண்டும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வாக்கு செலுத்த போடுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் கை குழந்தை, உங்க பேரன் பேத்தி இருக்கும், உங்க புள்ள இருக்கும். அந்த புள்ள மூஞ்ச பார்த்துட்டு போய் ஓட்ட செலுத்துங்க. நீங்க கண்டிப்பா 5000 கொடுத்தாலும் சரி, என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி போய் விவசாய சின்னத்துல தான் வாக்க செலுத்துவீங்க. இதுல வேற அந்த புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, அந்த கட்சி தலைவர் மக்களுக்கு ஒண்ணுன்னா இங்க யாரு குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் குரல் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க ஆள் இல்லையா? ஏன்டா டேய், நீயே கரூரில் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் அந்த உடலெல்லாம் ஹாஸ்பிட்டல் போச்சோ இல்லையோ, இந்த ஆளு பனையூர் போய் வீட்டில் படுத்துட்டாப்புல. இவர் மக்களுக்கு ஒன்றுன்னா நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு உடான்ஸு. ஏங்க அவர் இன்னும் சினிமாவில் இருந்தே வரல. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அது கட்சின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கட்சின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அது 2026 ஒரு படம். ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவரோட படம் 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. மே மாதம் அதோட படம் ரிலீஸு. ஆனால் என்னன்னா படம் ஃப்ளாப் ஆக போகுது. அந்த படத்தில் ஹீரோ விஜய், டைரக்டரு ஜான் ஆரோக்கியசாமி, ப்ரொடியூசரு ஆதவ் அர்ஜுனா, சைடு ஆக்டர் தான் புஷி ஆனந்த். அதுக்காக தான் இவங்க ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஷூட்டிங்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஆடியோ லான்ச் போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்க போகிறவங்களாம் எல்லாம் கூட்டம். நானே இந்த உத்தனை வந்தேன்னா சரி 30 வருஷமாக திரையிலேயே பார்த்தோம், அவர் ஒரு தடவை தரையில் பார்ப்போமேன்னு நிற்பேன். அதுக்காக ஓட்டு போட்டுருவோமா? அறிவுலாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். அப்போ அந்த கட்சிக்கெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்தணும். இன்னொன்று, அந்த கட்சியெல்லாம் இதில் தொடர்ச்சியாக இந்த ஒரு 15 வருஷமா நாம் தமிழர் கட்சியை எதை வச்சு வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்று தான், அவதூறு. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த இப்போ ஒரு நாம் தமிழருக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழருக்குன்னு இல்லைங்க, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். ஒரு 3 காரணத்தை வச்சு வாக்கு செலுத்தலாம். 1, கொள்கை கோட்பாடு, ஜெயிச்சா என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிற வாக்குறுதி. அப்படி பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திருடுறதை தவிர ஒரு கொள்கையும் கிடையாது. அது அதோட முடிஞ்சு. தாவேக்காவுக்கு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை என்னன்னு தெரியாதுல்ல, அவனுக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. கொள்கைனா அண்ணா என்னண்ணே சொல்கிற கொள்கைனா அப்படிமா. அவன் அப்படிப்பட்ட ஆள். அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. இதில் ஜெயிச்சா என்ன, இப்போ திமுகவை திட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம சொல்கிறோன்னா திமுகவை திட்டுவோம். அதை எந்த தப்பை திமுக செஞ்சதுன்னு சொல்லி அதுக்கான எதை சரி பண்ணலான்னு அதுக்கான பதிலையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் தாவேக்காலாம் அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தாவேக்கா தற்கொலை கூட்டம், இன்னொன்று திருட்டு திமுக கூட்டம், ரிப்பீட்டு. இல்லை அது எப்படின்னா, அவர் ஏன் தெரியுங்களா டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்கிறாரு. இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று A4 சீட்டு, இன்னொன்று துண்டு சீட்டு. அது மாதிரி இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று அப்பா பேரையே பார்த்து பிடிக்கிற ஸ்டாலின், இன்னொன்று தான் பேரையே பார்த்து பிடிக்கிற விஜய். என்ன, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ அதனால தான் அவர் டிவிகே vs டிஎம்கேன்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன், அது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம. ஆனால் அந்த இளைஞர்களையும் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ அந்த கொள்கை கோட்பாடு ஆட்சி செயற்பாட்டு வரைவு இதெல்லாம் நாம் தமிழருக்கு இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. அந்த இடத்துல பார்த்தா நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்தணும். சரி, ஓகே. அடுத்தது, ஒரு கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ அதை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கவங்களை பார்த்து அவங்களுடைய செயல்பாடை பார்த்து வாக்கு செலுத்தலாம். இப்போ
ஸ்டாலின்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க, இப்போ நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டிங்க, இந்த 4.5 வருஷத்தில் என்ன பண்ணிவிட்டீங்கன்னு ஏதாவது கேளுங்க. அவருக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்லேயே என்ன கேட்க போகிறோன்னு கொஸ்டினை முன்னாடி சொன்னால் தான் அவர் ப்ரெஸ் மீட்டையே அட்டன் பண்ணுவார். இங்கே ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டுனா எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம், ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட்டு கூட அப்படி ஓடலையே, நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் விஜய் ஓடிவிடுவார். இந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி எத்தனாயிரம் கேள்வி, எத்தனை மணி நேரம், எந்த இடத்துல கேட்டாலும் எங்கள் அண்ணன் சீமான் பதில் சொல்லிட்டு தான் போவார். அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் அண்ணன் சீமான். சும்மா இன்னைக்கு இந்த சின்ன பசங்க, என் வயசு பசங்க தான், அதாவது 18 வயசு ஆயிடுச்சுங்க, ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆனால் போதும். அதனால எல்லாருக்கும் ஓட்டு வந்துடுச்சு. ஆனால் அறிவு வந்துடுச்சா? எல்லாரும் படித்து பாஸ் ஆகிட்டான், பட்டம் வாங்கிட்டான், அறிவு எல்லாருக்கும் இருக்கா? கிடையாது. இன்னைக்கு திருடுறவன்லாம் அதிகாரி தான். அரசியல்வாதி திருடுறானோ இல்லையோ, அதிகாரி தான் ஆளாக திருடுவான். அவனை ரூட்டே தான் போடுவான். ஐயா திமுக வந்தால் இந்த டைரக்ஷனில் போய் திருடுங்க, அதிமுக வந்தால் இந்த டைரக்ஷனில் போய் திருடுங்க, தாவேக்கெல்லாம் வந்துடாத, நீ தலைகீழ குதிச்சு செத்துரு அப்படிங்கிற நிலைமைக்கு அதிகாரியே இருக்காங்க. அதிகாரியெல்லாம் ஒழுங்காக இருந்தாவே அந்த நாடு நல்லா இருக்கும். அப்போ படித்தவன்லாம் நல்லவன். படித்தவனுக்கு இப்போ எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் மதன் அவர் படித்தவர், அதனால் அவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிலாம் நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். அவர் படித்தவரும் கூட நல்லவர், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடக்கூடியவர். இங்கே திருடுறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு திருடி திங்கிற கூட்டத்துக்கு அவர் அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உள்ளவர். அதனால் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி என்ன சொன்னோம், ஒரு தலைவர் அப்படி பார்த்தா எங்கள் அண்ணன் சீமானுங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற தலைவரில் எங்கள் அண்ணனை வச்சு தான் நீங்கள் ஓட்டு போடணும், எங்கள் அண்ணனுக்காக தான் ஓட்டு போடணும். ஏன்னா நீ ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா தலைவரையும் ஒரே மேடை ஏற்று ஒரு சேரை போடு, பேச விடுவோமா? ஓ அந்த ஆள்கிட்ட எவையா பேசுவான், நீ வேற. ஒரு கேள்வி இல்லை 1000 கேள்வி கேட்பான், எனக்கு ஒரு பதிலும் தெரியாது. நீ முன்னாடியே பேப்பர் கொடுத்தா தான் நான் பதிலோட போவேன். அவரு சட்டு புட்டுன்னு ஏதாவது கேள்வி கேட்டால் அசிங்கமாக போய்டுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தாவேக்க நம்ம தம்பிகள்லாம் இருக்காங்களா, நான் ஒரு சவால் விடுறேன் தம்பிக்கா, சீமான்லாம் உங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, தில்லு இருந்தா, அதே உங்கள் சினிமா டைலாகே சொல்லுவோம், தில்லு இருந்தா, திராணி இருந்தா, உனக்கு வீரன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்கள் அண்ணனை முடிஞ்சா, உங்கள் அண்ணன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நீ சொல்கிறல்ல, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் வேட்பாளர், 2 பேரையும் ஒரு மேடையில் எங்கள் அண்ணன் ரெடி, உங்கள் அண்ணன் ரெடியாடா, முடிஞ்சா ஏத்துங்கடா. பயந்தாங்கொழி பைய, ஒரு அறிவும் கிடையாது, ஒரு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, என்ன ஜெயிச்சா என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஏங்க உண்மையிலேயே எனக்கெல்லாம் சில நேரம் தோன்றது உண்டு, தாவேக்கா ஜெயிச்சு பண்ணுங்க, திமுக காரன் அதிமுக காரன் இல்லை யார் ஜெயிச்சாலும் நாம் தமிழரை தவிர யார் ஜெயிச்சாலும் திருட போறான், அதுக்கு தாவேக்கா ஒரு முறை ஜெயிச்சிடணும். ஏன் தெரியுமா? அப்பதான் அதிமுக ஆட்சி அமோகமான ஆட்சி, திமுக ஆட்சியே பரவாயில்லன்ற ஆட்சி அப்படின்றது மக்களுக்கு உணரும். ஏன்னா தாவேக்காலாம் ஜெயிச்சதுன்னா ஃபுல்லாக குரங்கு கூட்டம் தான். அவனுக்கு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. அந்த ஆள் இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் இப்போ திருச்சி வராருன்னு வைங்க, அவர்கிட்ட எல்லாமே எழுதி கொடுக்கணும். அந்த எழுதி கொடுத்ததில் திருப்பரங்குன்ற விஜய் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இங்கே திருச்சி வந்தாருன்னா என்ன கொடுப்பாங்கன்னா, மணப்பாறை விஜய் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. மணப்பாறை விஜய், திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் விஜய், லால்குடி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதில் நடுவில் நீங்கள் விஜயை தெரியாம எவனோ விஜயானு எழுதி வச்சிட்டானா, லால்குடி விஜயா, மன்னச்சநல்லூர் விஜய் அப்படின்னு படிப்பாப்புல. ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது, இப்படி வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு தலைவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கா நீங்க திருப்பி வாக்கு செலுத்த போறீங்க? இதுல இந்த தொகுதியில எங்க ஐயா சவுந்தரபாண்டியன், இப்போ அவருக்கும் நேருக்கும் கிளாஸு 2 பேருக்கும் என்னன்னா, இவர் ஒருத்தர் ஈடி ரைடு விட்டவொடனே 44 லட்சத்தை போய் திருப்பதியில் போடுறாப்புல. ஏன் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு ஸ்ரீரங்கத்தில் போட வேண்டியதுன்னா, இங்கேயும் பெருமாள் இருக்காரு, தூக்கிட்டு போய் திருப்பதியில் தான் போடுவாரான் 44 லட்சம். சாமி அது கேட்டால் ஏன் நான் போடலங்க, ஏன் பொண்டாட்டி போட்டாங்க அப்படின்னு பாரான். 44 லட்சம் போட்டால் இவர் தப்பிச்சிருவார். இவங்க போய் டெல்லியில் போய் மோடிகள்லாம் ஐயா சாமின்னு படுத்துட்டாங்க, அதனால் வேணால் மன்னிச்சு விட்டாதான் உண்டு, மற்றபடி எல்லாம் மன்னிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. திமுக அதிமுக இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் திருப்பி வாக்கு செலுத்தணுமான்றதை தாண்டி, 3வதா வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. கட்சியை விடுங்க, வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஒரு வேட்பாளர் என்ன சொல்றாரு, இந்த தொகுதிக்கு என்ன சொல்றாரு, இந்த திமுக மாதிரி வாயிலேயே அடிச்சு விடக்கூடாது. உண்மையிலேயே
நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் சொல்கிறேன், நான் வந்து எங்கள் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தூரில் ஒரு வேட்பாளர். நான் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் வி ஆர் வெயிட்டிங். நீ மற்ற கட்சி வேட்பாளர் அறிவி, அப்புறம் இருக்குது கச்சேரி. சோத்தில் உப்பு போட்டு தீங்கிறோன்னா தான் மேடை ஏறுறான். நானா இந்த மரியாதையே கிடையாது இந்த எலெக்ஷன்லாம். சோத்தில் உப்பு போட்டு தீங்கிறனா மேடை ஏறு, பேசுவோம். நீ இந்த தொகுதியில் என்ன கிழிச்சு விட்டேன்னு நான் கேட்பேன். நான் என்ன கிழிக்க போகிறேன்னு நான் சொல்கிறேன். 2 பேரும் பேசுவோம். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு சோத்தில் நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கிறனா ஏறாம எப்படியும் ஏற மாட்டாங்க. அந்த மாதிரி வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் வேட்பாளர்கள் போல இனி எந்த கட்சியிலையும் வேட்பாளர் இவ்வளவு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் நிறுத்த மாட்டாங்க. புதுசாக நிறைய கட்சி வரும். சின்ன பசங்க, நீங்கள் வயசு பசங்க 18 வயசு ஆயிடுச்சா, இந்த நாட்டில் நம்ம வாக்கு செலுத்துகிறோம், எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம், இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்காக யார் போராடிக்கிட்டு இருக்கா, அதை நீ தான் தேடணும். உன்னை நோக்கி எல்லாம் வந்துடும்ல. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, எவனும் ஃபுல்லாக 1 மணி நேரம், இப்போ சீமானனுக்கே என்ன பிரச்சனைனா, எவனுமே அவர் பேசுகிற 1 மணி நேரத்தை பார்க்குறதில்ல. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் 1 நிமிஷம் போடுவான் ஏதாவது எடிட் பண்ணி. அவர் வந்து கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி சொன்னார் நான் ஒரு மலையாளி அப்படிம்பாரு. அதை உம்மன் சாண்டி வரைக்கும் கட் பண்ணிட்டு சீமான் வாயில நான் ஒரு மலையாளின்னு சொன்னதை போட்டு சீமானே ஒரு மலையாளிடா, நீங்கள் என்னடா தமிழ்நாட்டை தமிழா அல்லன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவதூறை பரப்புவாங்க. அவதூறுகளால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியும்னு எதிர்கட்சிகள் நம்புது. அதுக்காக பெய்டு லேபர்ஸை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையும் நேர்மையும் எங்கள் பக்கம் இருக்குது. ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது. இன்னொன்று, இந்த எலெக்ஷனில் நீங்கள் நான் ஒரே ஒன்று தான் கேட்குறேங்க, நீங்கள் வாக்கு போட போகிற வாக்கு தான், நீங்கள் நாம் தமிழரை தோக்கடிச்சா கூட நாம் தமிழர் கட்சிக்கு சில வாக்குகளை செலுத்தினாதான் இங்கே நல்லது நடக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவர் ஒரு 1 லட்சம் வாக்கு வாங்குறாருன்னு வைங்க, தோக்கிற வாக்குக்கு பணம் கொடுக்காத நாம் தமிழர் ஒரு 10,000 வாக்கு தான் வாங்குதுன்னு வைங்க, ஜெயிச்சவருக்கு என்ன ஆகிடும்? திமிரு வந்துடும். கடைசியில் அடுத்த 5 வருஷம் திருடுவோம். திருடின காசில் ஒரு 5% தூக்கி இந்த மக்களுக்கு தூக்கி எரிஞ்சோம்னா திருப்பி நமக்கே ஓட்டு போட போகுது. அப்படியே இல்லைனாலும் அதில் ஒரு 5,000 ஓட்டு தான் குறையும். நம்ம 95,000 ஓட்டில் இருப்போம். அவன் 10,000 ஓட்டில் இருக்கவனா வந்து நம்மளை பிடிச்சிருவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம 50,000 ஓட்டு, அவன் 55,000 ஓட்டு, நான் தோத்து கூட போட்டோம். ஆனால் அவனுக்கு பயம் வந்துடும். என்னன்னா, வாக்குக்கு பணமே கொடுக்காம அவன் 50,000 ஓட்டு வாங்கிவிட்டான். இந்த முறை நம்ம நல்லது பண்ணலன்னா அடுத்த முறை ஒரு 10,000 பேர் அவனுக்கு ஓட்டு போட்டுருவான். அப்போ கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம், வாக்குக்கு பணம் கொடுத்தா கூட அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துடும். அப்போ ஜெயிச்சவனை இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வைக்கணும்னா கூட நீ நாம் தமிழருக்கு தான் போட்டாகணும். அது மாதிரி ஊருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக இந்த லால்குடியில் இருக்கிற அத்தனை கிராமங்கள் தோறும் இருக்கிற பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. எங்களை நோக்கி எங்கள்கிட்ட பொருளாதார வலிமை இல்லை, நாங்கள் உங்களை நோக்கி வந்து சேர முடியல. ஆனால் நீங்கள் ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி யார் நிற்கிறா, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு வாக்களிங்க. அதுபோல் இந்த புதுசாக வந்த நம்ம வழக்கம் போல் தற்கூரி கழகத்துக்கு இன்னொரு சவாலையும் விட்டுருவோம். உண்மையிலேயே அந்த பசங்கள்லாம் கேட்டால், சின்ன பசங்க, அந்த பசங்கள்லாம் கேட்டால் அந்த தலைமையில் இருக்கவெல்லாம் திருட்டு போய் அதை எடுத்துக்காத எல்லா கட்சியிலேருந்தையும் சேர்த்துக்கிட்டு செங்கோட்டைன்னு ஒரு ஆளை சேர்த்துருக்க. நீ உனக்கு நல்லது பண்ணணும் கேட்டால் நல்லது பண்ண போகிறாங்கிற, வாக்குக்கு பணம் கொடுக்கறது தப்புங்கிற, வாக்குக்கு பணம் கொடுக்கறது தப்பு. செங்கோட்டையன் 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார், வாக்குக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சாரா? அப்போ வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிச்ச ஒரு ஆளை உன் கட்சியில் சேர்த்துக்கிறிய, இப்போ சேர்ந்த உடனே அந்த ஆள் வாக்குக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீ ஏன் அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்ட? சரி, ஈரோடு போனேன், கோபிச்செட்டிப்பாளையம் இப்போ தமிழ்நாட்டிலே சிறந்த தொகுதி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். செங்கோட்டையெல்லாம் போராளி ஆகிட்டாரு, ஃபயர் விட்றானுங்க. டே தம்பி, ஈரோடு மாவட்டத்தில் அந்த வருஷம் அந்த ஆள் 40 வருஷமாக அங்கே ஜெயிச்சு இருந்திருக்காரு. அவர் 40 வருஷமாக செய்யாத நல்லது தான் இனிமேல் தாவேக்காவில் இருந்து அங்கே திருப்பி நின்று ஜெயிச்சு நல்லது பண்ண போகிறாரா? அப்போ கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. எந்த அயோக்கிய பயம் வந்தாலும் நான் சேர்த்துப்பேன். எனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா, அந்த ஜெயலலிதா அம்மா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்ட பணம் இருக்கு இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க 500 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு, இவர் 250 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு, அவருக்கு என்ன பணத்து மேலே ஆசையா? யோ, ஏதோ விவரம் தெரிஞ்சு பேசுகிறீங்களா? ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா 5 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு போயிட்டு இருப்பாங்க திமுக காரங்க மாதிரி. 500 கோடியை விட்டு வரல, அவர் 5000 கோடி ஆட்டையை போட பிளான் போட்டு வந்திருக்காரு. இன்னொன்று, அவர்கிட்ட
பணம் நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் அவர்கிட்ட நிறைவாக கூட இருக்கட்டும், அவருக்கு புகழ் நிறைவாக கூட இருக்கட்டும், அதிகாரம் இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் நினைச்சாருன்னா விஜயை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருவாரு. அப்போ முதலமைச்சர்ன்ற பதவி தான் ரொம்ப முக்கியம். அந்த முதலமைச்சர் பதவியை தான் சாவறதுக்குள்ள இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இதே பணம் விஜய்கிட்ட அன்னைக்கும் இருந்தது, இதே புகழ் அன்னைக்கே இருந்தது. ஏன் கொடநாடு வாசல்ல 2 நாளைக்கு குளிர்ல ஐயோ என்னடா இது, யோ டேடி நீ வேற தள்ளி உட்காரியா குளிருது அப்படிங்கிற மாதிரி ஏன் உட்காந்துருந்தாங்க 2 பேரும்? ஏன்னா அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை, ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த அதிகாரத்தை நம்ம ஒரு முறையாவது பார்த்துடணும்னு அதிகார பசி பிடிச்சி வந்திருக்காரு அவரு. வேறெல்லாம் அவருக்கு ஊருக்கு நல்லது பண்ணணும்ல, ஒரு இளவும் கிடையாது அவருக்கு. அவருக்கு நல்லதா அப்படின்னா அப்படிம்பாரு. அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படிதான். அந்த கட்சியெல்லாம் வந்து ஒரு கட்சி, அதில் செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு இனிமேல் நல்லது பண்ண போகிறாங்களாம். செங்கோட்டையன் இல்லைங்க, நீங்கள் செந்தில் பாலாஜியே வந்தாலும் அவனுக்கு சேர்த்து போனுங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லிடுவானுங்க, 41 பேரை கொன்னது செந்தில் பாலாஜி இல்லை, செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம் ஸ்டாலின் சொன்னார் அப்படிமா. ஸ்டாலின் வந்து ஒருவேளை உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஸ்டாலினே வந்து தாவேகால சென்ட்டார்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் செய்யாத நல்லதா, 4 ஆண்டு ஆச்சு நல்லா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ யாரா அந்த கொன்னது அப்படின்னு கேட்டோம்னா ட்ரம்ப் கொண்டுட்டாருமா, அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்போ இந்த மாதிரி அந்த பசங்க முதல்ல உணரணும், இங்கே அரசியலை கற்றுக்கணும். அரசியலை பாருங்க, யார் உங்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லிக்கிறேன், பணம் கொடுக்கலன்னா திமுக காரங்க வீட்டில் இருக்கிற திமுக கிளை செயலாளர் ஒய்ஃபு கூட திமுக ஓட்டு போடாது, அது திமுக காரருக்கே தெரியும். அதனால பணத்தை மட்டும்தான் நம்பி திமுகவும் அதிமுகவும் இங்கே நின்றுட்டு இருக்கு. ஒன்று சொல்கிறோம், நீ பணம்லாம் கொடுத்துட்டு போ, அது எங்கள் வீட்டு காசு. முடிஞ்சா 1 vs 1 நின்று பாரு. இந்த 10 கட்சி கூட்டணியை சேர்த்துக்கிட்டு நீ ஏதோ பலமான கட்சி மாதிரி இந்த சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீ இந்த வெட்டி வசனம் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் நில்லு. என்ன, எல்லா முதலமைச்சர் வேட்பாளரும் ஒன்றா நின்று பேசினாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நாம் தமிழர் தான் சரியான கட்சின்னு. இல்லை இந்த லால்குடியில் இருக்கிற நிற்கக்கூடிய வேட்பாளரெல்லாம் ஒரே மேடையில் ஏற்று அப்பையும் தெரிஞ்சு போயிடும் இந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு சொல்லிட்டு. அதனால் மக்கள் வந்து உணர்ந்து வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த விவசாயி சின்னத்தில் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மக்களுக்கான களத்தில் தொடர்ச்சியாக களத்திலேயே நின்று கொண்டிருக்கும் அருமை அண்ணன் வழக்கறிஞர் மதன் அவர்களை ஆதரித்து இந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.